இந்திய மாணவர் சங்கத்தின் அமைப்பின் அகில தலைவராக 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி மாணவர்களை திரட்டுவதில் முக்கிய பணியாற்றியவர் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். சர்வதேச அளவில் முக்கிய தலைவராக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவரது இழப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு மட்டும் இன்றி நாட்டு மக்களுக்கும் மிகுந்த பேரிழப்பு என்று கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக அகில இந்திய தலைவராக ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தையும் மாணவர்களையும் திரட்டுவதில் ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றினார். அதன் பிறகு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக பல்வேறு மாநாடுகளில் தேர்வு செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில உலக இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இருக்கிற காலத்தினால் பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடு கலந்துரையாடி சர்வதேச அளவிலே ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவராக, தத்துவார்த்த தலைவராக திகழ்ந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள்.